தியாகம் செய்தாலாவது அதை மக்களும் உணர்வார்கள், அரசும் உணரும் என்பதை எண்ணி பார்த்து ஒரு உன்னதமான போராட்டத்தை காந்திய வழியிலே அவர் உண்ணாவிரதம் இருந்த காலத்திலே அவரை நானும் சென்று சந்தித்து வேண்டிக் கொண்டிருக்கிறேன். தயவு செய்து இந்த போராட்டத்தை நிறுத்துங்கள், எல்லோரும் சேர்ந்து போராடலாம். உங்களை கொண்ட ஒரு சிறந்த தியாகசீலர் உயிர் இந்த நாட்டிற்கு முக்கியமானது என மற்ற தலைவர்கள் வேண்டிக் கொண்டதை போல நானும் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். ஆனாலும் அவர் காந்தியடிகளைப் போல எடுத்துக்கொண்ட அந்த உன்னதமான செயலுக்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணிப்பது என்ற முடிவிலே தன்னையும் மாற்றிக்கொள்ளவில்லை. அதை போலவே அவர் தன்னுடைய உயிரை நம்முடைய நாடு எப்படி விடுதலை பெற்றது என்பதை இன்றைய இளைய தலைமுறை முழுமையாக அறியுமா என்றால் நிச்சயமாக இல்லை. அண்ணல் காந்தியடிகளின் தலைமையில் அன்றைக்கு செய்தி விரைவாக பரவுவதற்கு ஏற்ற தொலைக்காட்சி மற்ற சாதனங்கள், பத்திரிகைகள் போன்றவை இல்லாத ஒரு காலகட்டத்தில் எங்கேயோ வாரதா ஆசிரமத்தில் அமர்ந்து கொண்டு அவர் விடுத்த செய்திகளுக்கு இந்தியா முழுமையும் இருந்த சிற்றூர்களில் கூட அந்த செய்தியை அறிந்து அவர்கள் அறவழியில் போராடினால் இந்த நாட்டிற்கு விடுதலை கிடைக்குமா என்ற கேள்வியை அன்றைக்கும் எழுப்பியவர்கள் உண்டு. ஆனால் உலகத்துக்கே முன்மாதிரியான ஒரு அறவழி போராட்டத்தை காந்தியடிகள் 27 ஆண்டு காலம் தொடர்ந்து நடத்தினார். ஏராளமான மக்களை, ஆண்கள், பெண்கள் எல்லாரும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு சிறையில் சென்றனர். அந்த நாளில் சிறைக்கு யாராவது போய்விட்டு வந்தால் அதனை சமூகம் ஒதுக்கி வைத்துவிடும், சமூகம் சேர்த்துக் கொள்ளாது. எடுத்துக்காட்டாக என்னுடைய பெரியப்பா ஒருவர், பழனிக்குமார் என்ற தியாகி, விருதுநகரிலே அவர் போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைக்கு போய்விட்டு 3 மாதங்களுக்கு திரும்பி வருகிறார். ரயில்வே நிலையத்தில் ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கூடி அவருக்கு பெரும் வரவேற்பு கொடுக்கிறார்கள், அழைத்துக் கொண்டு வருகிறார்கள் ஊர்வலமாக. அவர் வீட்டிற்கு வந்தவுடன் அவருடைய தாயார் உள்ளே இருந்து வந்து, நீ ஜெயிலுக்கு போய்விட்டு வந்தவன், உன்னை வீட்டில் சேர்க்க முடியாது, ராமேஸ்வரத்துக்கு போய் நீ பரிகாரம் செய்துவிட்டு வந்தால் தான் சேர்க்க முடியும் என்று சொல்லி அவர் கதவை ஆட்கால் போட்டுவிட்டு உள்ளே போய்விட்டார். ஊரில் இருக்கிறவங்களாம் எவ்வளவோ சொல்லியும் கூட அவர் கதவை திறக்கவில்லை. ஒரு வேறு வழி இல்லாமல் ராமேஸ்வரம் போய் பரிகாரம் செய்துவிட்டு தான். அப்படி மக்கள் எண்ணுகிற ஒரு காலத்தில் சிறைக்கு போவதே ஒரு பெருமை என்ற எண்ணத்தை அந்த மக்களுக்கு ஊட்டி சிறைக்கு போக வைத்து சிறையில் சொல்ல முடியாத துன்பங்களுக்கெல்லாம் ஆனார். மாவு செல்வரனார் போன்றவர்கள்லாம் அந்த காலத்தில் செக்கெடுத்தார்கள் சிறையில்.
இன்னும் பல கொடுமைகளுக்கான சுப்பிரமணிய சிவா அவர்கள் வாரிசையோடு தோளோடு தோல் நின்று போராடியவர். அவர் சிறைக்கு போயிட்டு வெளியே வரும்போது குஷ்டரோகியாக வெளியே வந்தார். காரணம், அவரை சிறையிலே ஆட்டு ரோமங்களை சுத்தப்படுத்துகிற வேலையிலே அவரை ஈடுபடுத்தினார்கள். அதனால் குஷ்டரோகம் அவரை பற்றி கொண்டது. சிறையில் அது தீவிரமானது. வெளியே வந்து சாக வரை கூட அவர் அப்படியே தான் வாழ்ந்தார். இப்படிப்பட்ட தியாக சீலர்கள் வாழ்ந்திருக்கிறார். அவர்கள் செய்த அந்த நாட்டு தொண்டு எவ்வளவு அர்ப்பணிப்புடன் அவர்கள் செய்தார்கள் என்பது அதெல்லாம் இன்றைய தலைமுறைக்கு தெரியாது. எண்ணி பார்க்க கூட முடியாது. அவர்களால் அவ்வளவு தியாகசீலர்கள் இந்த நாட்டிற்காக காந்தியடிகள் தலைமையில் போராடினார்கள். இந்த நாடு விடுதலை பெற்ற பிறகு கூட நம்முடைய தியாகசீலர் சசிகுமார் போன்றவர்கள் காந்தியத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக காந்திய தத்துவங்களில் ஒன்றான மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய இன்னுயிரையே நீத்தார். ஆனால் அந்த தியாகம் இன்றைக்கு மதிக்கப்படுகிறதா என்பதை நாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் வேதனையாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் கூட அது போன்ற தியாகங்கள் மதிக்கப்பட வேண்டும். சமுதாயம் அதை மதிக்க முன் வந்தால்தான் இந்த நாட்டிற்கு ஒளிமிக்க ஒரு எதிர்காலம் உருவாகும். இல்லை என்றால் ஒரு ஒளிமிக்க எதிர்காலம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். நாம் எண்ணி பார்த்து சசிகுமார் போன்றவர்கள் சொன்ன தியாகத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும். அவருடைய கேட்டுக்கொள்கிறேன். ஐயா தியாகசீலர்கள் செய்த மகத்தான தியாகம் எப்படியாவது எதிர்காலத்தில் மக்களால் உணரப்படும், அரசாங்கத்தால் எண்ணி பார்க்கப்பட்டு இந்த மதுவிலக்கு நிச்சயமாக கொண்டு வரும் காலம் வரும் என்று நான் நம்புகிறேன். காந்தியடிகள் கள்ளுக்கடைகளுக்கு முன்னால் போராடுங்கள் என்று சொன்னபோது அன்றைக்கு இருந்த ஆங்கிலம் படித்த பெரிய மேதைகள் கள்ளுக்கடையை ஒழித்தால் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்து விடுமா என்றெல்லாம் கேட்டார். ஆனால் கள்ளுக்கடை மறியல் என்பது எவ்வளவு வேகமாக பரவிட்டு கிராமமாக மக்கள் போராட்டம் நடந்தது. அதன் விளைவாக மதுவிலக்கு இங்கே அமலுக்கு வந்து நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாலேயே மதுவிலக்கு வந்து விட்டது. 1936 அன்றைக்கு இருந்த மாகாண அரசுகள், காங்கிரஸ் அரசுகள் அதை அமலுக்கு கொண்டு வந்தார். அதன் விளைவாக மக்கள் வாழ்வில், குறிப்பாக ஏழை எளியவர்கள் வாழ்வில் எப்பேற்பட்ட மறுமலர்ச்சி தோன்றிட்டு அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சுக வாழ்வுக்கு ஆளானார்கள் என்பதையெல்லாம் இன்றைக்கு நினைத்து பார்க்கும்போது நமக்கு பிரமிப்பாக இருக்கும். ஆனால் அதை செய்தாக வேண்டும். சமூக சீர்திருத்த நோக்கத்தோடு அன்றைக்கு காந்தியடிகள் மதுவிலக்கு போன்ற திட்டங்களை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக போராடினார். நாடு சுதந்திரம் பெற்ற பிற்பாடு இவற்றை எல்லாம் நாம் செய்யலாமே என்று கூட அவரிடம் நம்முடைய தலைவர்கள் சிலர் வாதாடி பார்த்தபோது அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போதிருந்தே நாம் இதை செய்ய வேண்டும். சுதந்திரம் வருவதை நாம் இதற்கு காத்திருக்க கூடாது
இது போன்ற முக்கியமான சமுதாயத்தை திருத்தி அமைக்கிற பணி முக்கியமானது. அப்படி ஒரு விழிப்புற்ற சமுதாயம் உண்டானால்தான் சுதந்திரமும் விரைவில் கிடைக்க முடியும்.